ஒரு நாகினி அவளோட செயல, அவ எண்ணத்தை, அவளோட வேலைய, பழி வாங்குற நோக்கத்தை பாதியில விட மாட்டா. நான் மட்டும் எப்படி விடுவேன்? நான் ஒரு நாகினி. நாகினி, சிறந்த, தலை சிறந்த சேஷ நாகினி. என் அப்பாவை கொன்னவங்கள பழி வாங்க வர. ஆமா, இப்போ உன் முன்னாடி வந்தது வேற யாரும் இல்ல, உன்னோட பொண்ணு பிரார்த்தனா தான். என்னது இப்படி ஆயிடுச்சு? ஐயோ, கல்யாண வீட்ல இப்படி ஆயிடுச்சே. அந்த ட்ரிப்பரை கொஞ்சம் செக் பண்ணுங்க. திடீர்னு கரண்ட் எப்படி போச்சுன்னு தெரியலையே. இந்த டைம்ல சாரதா வேற எங்க போனான்னு தெரியல. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த கோவில் எங்க இருக்குன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும். ஆனா அதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? டாட், நீங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? இங்க பாருமா, நான் ஒரு முக்கியமான வேலையா இப்ப வீட்டுக்கு போயாகணும். ஏன் டாட்? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, பிரார்த்தனாக்கு யாருமே கிடையாது. இப்ப நீங்களும் போயிட்டீங்கன்னா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஓகேமா, ஐ வில் ஸ்டே. இட்ஸ் லைக் மை பெஸ்ட் டாட். ஓகே ஓகேப்பா, நான் போறேன், சீக்கிரம் வந்துடுறேன். ஆமா, இவன் யார்? உன்னை கொல்ல வந்தவன் நீ. என் அப்பாவை கொன்னல, நான் இன்னைக்கு அதுக்காக உன்னை பழி வாங்க வந்திருக்கேன். மரணத்துக்கு பதில் மரணம், அதை நான் உனக்கு தருவேன். இது இது என்னது? அப்படின்னா என் பொண்ணு உயிரோட இருந்தது எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றீங்களா? ப்ரொஃபசர் ஏன் இப்படி பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அஞ்சனா மேல உயிரையே வச்சிருக்கேன். இப்போ பிரார்த்தனாவை நான் என் பொண்ணா ஏத்துக்கிட்டா அஞ்சனாவால அதை தாங்கிக்கவே முடியாது. அஞ்சனா என்னோட உயிர். அவ இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்? என்னால எப்படி ரிஷப் கிட்ட போய் நமக்கு பொருந்த உண்மையான பொண்ணு பிரார்த்தனா தான் எப்படி சொல்ல முடியும்? என்ன இது? என்ன நடக்குதுங்க? எப்படி திடீர்னு பவர் கட் ஆச்சு? அங்க வெளியே என்ன சத்தம்? நடக்க கூடாத சம்பவங்கள் எல்லாம் எங்கேயோ நடக்கிற மாதிரி ஏன் எனக்கு தோணுது? சார் சார் சார், என்னாச்சு உங்களுக்கு? சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? ருத்ரா, இங்க என்னமோ இருந்துச்சு. It tried to attack me. என்ன தாக்க அது ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. அது ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. சார், என்ன விசித்திரமா இருந்துச்சு? அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். இல்ல, நான் யார்கிட்டயும் இப்ப சொல்லக்கூடாது. முதல்ல இங்க என்ன நடந்துச்சுன்னு நான் தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்புறமா எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம். சார், உங்களுக்கு அதிகமா அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன். சார், வாங்க சார், முதல்ல ஹாஸ்பிடல். ருத்ரா, everything is all right, don't worry. டாட், 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 என்னாச்சு? டாட், ஆர் யூ ஓகே? I'm good. பாத்து. டாட், இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒன்னும் இல்லம்மா, I'm good, okay. ஒரு முக்கியமான வேலையா நான் இப்போ வீட்டுக்கு போயாகணும். I'll see you later. டாட், நீங்க தனியா எப்படி? இல்ல, I'm good, trust me.
மறுபடியும் அதே சம்பவம். இங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு குற்றவாளியை தண்டிக்கிறதுக்காக மத்த அப்பாவிகளை காயப்படுத்தவே மாட்டேன். என்னால இன்னும் அவங்கள பழி வாங்கவே முடியல. நான் நிச்சயம் இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எதையாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். மானவ் கிட்ட பேசி பார்க்கலாம். சேஷனாகினியா உங்ககிட்ட கொடுக்குறேன். அதை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அப்பாவை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு இங்கே சதி பண்ணிட்டு இருக்கவனே நான் தான். அவங்க கல்யாணத்துக்கு மிஞ்சி போனால் பணமும் நகையும் தருவாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு விலை மதிப்பு இல்லாத நிறைய பொருள் தருவீங்க. இவ கூடலாம் வாழ்கிறதுக்கு எனக்கு எந்த ஆசையும் இல்லை. நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவளை உங்ககிட்ட கொடுத்துருவேன். நீங்கள் வருஷக்கணக்காக இந்த நாட்டுக்கு எதிராக சதி வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் செய்கிற இந்த வேலைக்கு நீங்கள் நிறையவே பணம் தரேன்னு சொல்லிட்டீங்க. அதனால் நான் நாகினியை உங்ககிட்ட தூக்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் கவலையே படாதீங்க, நாகினி உங்களுக்கு கிடைச்சிருவா. பிரார்த்தனா, நீ என்ன பேசிட்டு இருந்த? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? திட்டம் போட்டு ஏமாத்த பாக்குறியா? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நம்ப வச்சு ஏமாத்த பார்த்தல, என்ன வச்சு என்ன திட்டம் போடுற? பிரார்த்தனா, நான் சொல்றது கேளு. முடியாது. முதல்ல நீ யார்கிட்ட பேசுனேன்னு சொல்லு. என்ன பேசிட்டு இருந்த? நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் சொல்றது கேளு. என்ன நான் எனக்கே வித்தியாசமா ஃபீல் ஆகுது. பிரார்த்தனாவோட கல்யாணத்தை பத்தி நான் ஏன் யோசிக்கிறேன்? என்ன விஷயம் டியூட்? ஏன் ஒரு மாதிரியா பண்றீங்க? நீங்க நார்மலாவே இல்லையே. இல்ல நான் நல்லதானே பிஹேவ் பண்றேன். எனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலையே. அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ருத்ரா, நீங்க ஆக்டிங் பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா, எனக்கு உங்களை ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க ஈவினிங்ல இருந்து அஞ்சனா கிட்ட பேசவே இல்லையே. அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. யார் உங்ககிட்ட சொன்னா? நான் தான் எல்லாத்தையும் பார்க்கறேன்ல. இவ்வளோ நேரமா நீங்க பிரார்த்தனாவை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அவ கீழே விழும்போது நீங்க தான் அவளை பிடிச்சிங்க. மானவ கூட பிடிக்கல. அவ மயங்கி கீழே விழ பார்த்தா. இந்த மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணக்கூடாதானே? ஒன் செகண்ட் கைஸ், கொஞ்சம் நார்மலா இருங்க. பிரார்த்தனா வரா. ருத்ரா, நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்க. அப்புறம் இந்த கலர் எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் நீ பாட்டிட்டீங்க? சொல்லுங்க சார். பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் லுக்கிங் வெரி நைஸ். ஓ பேபி, ஐ லவ் யூ so much. கம், லெட்ஸ் டேக் செல்ஃபி. ஆமா, இப்போ பிரார்த்தனா கிரீன் கலர் ட்ரெஸ் தானே போட்டுட்டு இருந்தா. என்ன நீ சரியா கவனிக்கலையா? அது பர்பிள் கலர். அதுல கோல்டன் பார்டர் கூட இருந்துச்சு. அஞ்சனாவோட ட்ரெஸ்ஸை நீ நோட்டீஸே பண்ணல. ஆனா பிரார்த்தனாவோட ட்ரெஸ்ஸை மட்டும் நீ நல்லா நோட் பண்ணிருக்கேப்பா. ஏய் பாய முடியாது. ஜஸ்ட் ஷட் அப் மேன். ஏய், ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. அஞ்சனா, உன்னோட கல்யாணத்துக்கு இருக்கிறதுல பெஸ்ட் ஃபேஷன் டிசைனர் கிட்ட சொல்லி ட்ரெஸ் ரெடி பண்ணணும். கோரியோகிராஃபரா ரெமோவை தான் கூப்பிடணும். ப்ளீஸ் गाइस, கல்யாண விட அப்படியே கலை கட்டணும். இங்க இருக்கிற பெரிய பெரிய ஆங்கர்ஸ், ஃபிலிம் ஸ்டார்ஸ் எல்லாரையும் கூப்பிடணும். ஏன்னா ருத்ரா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியோட ரொம்ப பெரிய ஆங்கர் ஆச்சே. நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணு. அப்போ நீங்க ரெண்டு பேருமே செலிபிரிட்டிஸ் தானே. அப்போ எல்லா விஐபிஸும் கூப்பிடணும். அப்புறம் கார்த்திக் ஆரியனையும் வர சொல்லலாமா? கேர்ள்ஸ், போதும், எனக்கு யாரும் வேணாம். எனக்கு என்னோட அன்பான ருத்ரா மட்டும் போதும். நான் ருத்ராவை கட்டிக்க போறேன். அது மட்டும் எனக்கு போதும். நான் பிரார்த்தனாவோட கல்யாணத்தை ஏன் நடத்தி வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்? ஏன்னா என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, நான் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு, அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னா கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப கிடைக்கும்னு சொன்னாங்க. அனாதையா? அனாதை அப்படின்னா என்ன? அம்மா அப்பா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இல்லனா போதுமா? அப்படி கிடையாது, ஆர்ஃபன். அதான் ஆர்ஃபனேஜ்ல எல்லாம் வளருவாங்கல்ல. சரி இருங்க, நான் போய் அம்மாக்கு கால் பண்ணிட்டு வரேன்.
ஆமா, இப்போ உன் முன்னாடி வந்தது உன்னோட பொண்ணு பிரார்த்தனா தான். அஞ்சனா சொல்லுமா. மா எங்க இருக்கீங்க? உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றோம். நான் வந்துட்டே இருக்கேன். ஒரு முக்கியமான வேலையா வெளியே வந்தேன். அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லம்மா, இங்க எதுவும் பிரச்சனை இல்ல. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமாமா? அனாதனா என்ன? அனாதனா ஆர்ஃபன் தானம்மா? அம்மா அப்பா யாரும் இல்லாதவங்க. நீ ஏன் இதையெல்லாம் கேக்குற? அது ஒண்ணும் இல்லம்மா, நாங்க இப்போ பிரார்த்தனாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அம்மா அப்பா யாராவது ஒருத்தர் இல்லைனாலும் அனாதன்னு சொன்னாங்க. ஆனா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இருந்தாலும் அனாதை இல்ல தானம்மா? 2 பேர் இல்லைன்னா தானே அப்படி? அனாதனா யார் தெரியுமா? அவங்களோட அம்மா அப்பா மேல இருந்து எப்பவும் அவங்கள பார்த்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா கூட இருக்காங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தேவையே இல்லை. அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் குழந்தைங்களோட எப்பவுமே இருக்கும். ஆனா ஒருத்தருக்கு அம்மா அப்பா இல்லைன்னா அது எவ்வளவு கவலைக்குரிய விஷயம் இல்லம்மா? பாவம் என் பொண்ணு பிரார்த்தனாக்கு தெரியாது. அவ அனாதையே கிடையாது. அவளோட அப்பா அம்மா உயிரோட இருக்காங்க. So girls, நான் சொன்னது சரிதான், அது அனாதை. பட் ஐ எம் so happy. என் ருத்ராவுக்கும் எனக்கும் நிறைய blessings கிடைக்கும். Yeah. பட் யூ நோ வாட், பிரார்த்தனாவை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவளை காலம் முழுக்க கண் கலங்காம பாத்துக்கிற ஒருத்தரை இப்ப அவ கல்யாணம் பண்ணிக்க போறாள. ருத்ரா கரெக்டா? Yeah. நான் சொன்னது சரிதானே? அவளை நான் அடிச்சு கொன்னுட்டேன், அப்புறம் எப்படி கல்யாணம்?